சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, குலதெய்வத்துக்கு மிஞ்சிய சாமியும் இல்ல. வயிறு உப்பசமா இருக்கு, சரிமானமே ஆகல, வயிறு வலினா எங்க ஆச்சி வைக்கிற இந்த சுக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? ஒரு துண்டு போல சுக்கு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா அரைச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வேணும்னா மிக்சிலையும் போட்டு எடுத்துக்கலாம். கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 5 போல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப 1/2 ஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கொதி வரட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் இப்ப நம்ம சுக்கு பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, ஒரு அருமையான சுக்கு குழம்பு ரெடி. இந்த குழம்பு உடம்புக்கு நல்லது மட்டும் இல்ல, டேஸ்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.